வயது முதிர்ந்த அம்மா ப்ளஸ் கண்ணு தெரியாத அவங்களோட பையன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணபுரம் பாலத்துக்கு கீழே வெயிலில் உட்காந்து எல்லா டயத்துலையும் இந்த பாத்திரம் விற்றுட்ருப்பாங்க. இவங்க யார்கிட்டையும் நம்பி இல்லை, பிச்சை எடுக்கலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் உழைப்பை மட்டும் நம்பி இருக்காங்க. இவங்கள ரோட்டில் பார்த்தேன், இவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ என்னாச்சுன்னா எது நல்லா வெயிட்டாக இருக்குன்னு பாருங்க. இது நல்லா வெயிட்டாக தான் இருக்கு. அப்படியா? தள்ளிக்கலாம். இல்லைண்டா அவங்க ஒரு 2 பொருள் கேட்டாங்க, அப்புறம் 1 மட்டும் கேட்டாங்க. சரி, இதுக்கு எவ்வளோண்ணா சொல்லுங்க? எதுங்க வடச்சட்டியா? ஏன் 650 ரூபா சொன்னேன், நீங்கள் 50 ரூபா குறைச்சிங்க, 600 ரூபா கொடுங்க. பொருள் நல்லா இருக்கும், நாங்களும் வாங்கி நல்லா இருக்கும். பொருளுக்காக நல்ல பொருளாக தான் வாங்குவேன், உங்களுக்காக தான். சரிங்க, எவ்வளோங்க போட்டு விட்றீங்க? பாவம் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஏறிச்சாங்க சார். டெய்லி இப்போ வச்சுட்டே இருப்பீங்க, ரொம்ப சங்கடமா இருக்கும். அவங்களுக்காக தான் வாங்குறேன். ஆமாம் சார், நான் தான் வாங்கி தான் விற்கிறேன். அதிகம் சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பாடு சாப்பிடுவோம், வீட்டில் சாப்பிடுவோம். யாரும் பெரியப்பட்டு வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுக்குவோம். எங்கே உட்காந்துருப்பீங்க? மதியம் இங்கே தான் உட்காந்துருப்பேன் டெய்லி. சார், நான் டெய்லி எல்லாரும் சாப்பாடு ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பேன். நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே தான் இருப்பீங்களா? ஆமாங்க. சரி, நான் நாளைக்கு இருந்து கொடுக்குறேன். சரி சரி சார், ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கள பார்ப்பேன் டெய்லி. ஏதாவது வாங்கணும்னு நினைப்பேன். இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு நல்லா இருக்கும் சார். பொருள் வீட்டில் போய் காமிங்களே. எனக்கு இது இதாகாட்டி கூட பரவாயில்ல. இல்லை, நல்லா தரமாக இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். இது ஆப்போசிட் நல்லா இருக்கும், போய் காமிங்க. பையன் எங்கள் அம்மா தான். நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு பிறவியிலே பார்வை தெரியாது, வேற வேலை பார்க்க முடியாதுங்கிறதுனால சரிங்க வாங்கி. சரிங்க. உண்மையிலே இந்த ரோட்டில் போயிட்டு வர யாராவது நீங்கள் ஓரளவு கொஞ்சம் நல்ல வசதியாகவோ இல்லை உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாலோ இவங்கள பாருங்கள். காலையில் இருப்பாங்க, மதிய வெயிலில் மட்டும் தள்ளி அங்கிட்ட உட்காந்துருப்பாங்க. தயவுசெய்து ஏதாவது ஒரு பாத்திரங்கள் வாங்க, உதவி செய்யுங்க. ஒரு மனிதாபிமானமாக இருங்க. வெளியே பாத்திரக்கடையில் வாங்காமல் இவங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி.